அண்டார்டிகா இது வந்து ஒரு அழகான பனி பிரதேசம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் எப்பவுமே அழகுக்கு பின்னாடி ஒரு ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க, இந்த அழகுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்து உலக லெவல்ல எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சீன விஞ்ஞானிகள் தலைமையிலான ஒரு சர்வதேச குழு இருக்கு சைனால. அவங்க தான் இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அண்டார்டிகாவோட பனி பிரதேசத்துல அந்த பனிகளுக்கு பின்னாடி 207 எரிமலைகள் இருக்காம். அதாவது 7 வால்கனோஸ் வந்து புதைஞ்சிருக்கு. இந்த வால்கனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல 1 வெடிச்சா கூட அங்க இருக்க மத்த 207 வால்கனோஸும் வந்து வெடிச்சிரும். இதனால அங்க இருக்க பனி எல்லாமே உருக ஆரம்பிச்சு கடலோட நீர் மட்டம் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். இதனால மக்களோட வாழ்வாதாரம் வந்து இயல்பா இருக்க சான்சஸே இல்ல. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, கடல்ல இருக்க எல்லா ஆய்வாளர்களையும் இது திரும்பி பார்க்க வச்சிருக்கு. நம்ம வந்து அண்டார்டிகாவ ஒரு அமைதியான பனி பிரதேசமா பார்த்தோம். ஆனா அது ஒரு நெருப்பு அரக்கர்களா இருக்கும் அப்படின்றத நம்ம யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ இந்த ஒரு வால்கனோஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன? அண்ட் இத நீங்க டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஆய்வாளர்களே ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட்ரி. ANTSGV-25 அதாவது அண்டார்டிக் சப்கிளேஷியல் வால்கனோ 2025 அப்படின்ற ஒரு பெயரிடப்பட்ட ஒரு ஆவணப்படம் தான் அது. இத பத்தின ஒரு டீட்டெயில் வெர்ஷன் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். அப்டேட்டும் கூடிய விரைவில நம்ம சேனல்ல போடுவோம். அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பாய்.